ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டவுன் பஸ் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷிகா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கூடிய விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் பர்ஃபார்ம் பண்ணி அசத்திருப்பாங்க. ஒரு சில கிஃப்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக சீத்தமிழ் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ரிஜெக்ஷனுமே நடந்திருக்குங்க. ஸோ அது என்னன்ற விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது அப்படி கூட சொல்லலாம். பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கே ஒரு புது ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், இவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு. ஸோ அந்த வகையில் விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூடயே சேர்ந்து பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் நான் என்னுடைய வரப்போகிற லைவ் கான்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷிகாவுக்கு ஒரு சான்ஸ் தரன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே என்ஜாய்மெண்ட் எல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படி கூட சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல கிஃப்ட்டுகளும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, இவங்களுடைய பியூர் பேஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த வாரம் இவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே சூப்பரான விஷயம் அபிஷிகாக அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போகிற நாட்களில் இன்னும் இவங்க எத்தனை பேர் ஃபேன்ஸோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறாங்க, இன்னும் என்னென்னலாம் பாட்டு பாட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும், வேற என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது, இன்னும் மற்றவங்களாம் என்னென்ன பாட்டு பாடிருக்காங்கன்ற விஷயத்தையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனும் ஆயிருக்காங்க. அவங்க வந்து லிஸ்ட் வந்து பெருசாக சொல்லப்படலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் எலிமினேஷனும் இருக்க போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கான அவார்டும் அதிகமாக கொடுப்பாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ற விஷயத்த பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அபிஷிகா பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்படி இருந்துச்சுன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.